இப்ப பத்திரம் பதியாமையே ஒரு இடமோ இல்ல வீடோ வாங்கிட்டேன். பத்திரம் பதியாமயே என்னால பட்டா வாங்க முடியுமா? தாராளமா அப்போ அந்த காலத்துல அப்படிதான் சார் வாங்கிட்டு இருந்தாங்க. அதுதான் இப்போ இஷ்யூவாவே இருக்குது. நான் பொசிஷன்ல இருக்கேன் அப்படின்னா விஏஓ நான் போய் அப்ரோச் பண்ணி இதுல சம் கரெக்ஷன்ஸும் இன்வால்வ் ஆயிருக்கு. அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கிற சமயத்துல நம்ம என்ன அப்படின்னா டைரக்டா அவங்கள போய் அப்ரோச் பண்றோம் அப்படிங்கிற சமயத்துல பொசிஷன் நாம தான் இருக்கோமான்னு சொல்லிட்டு அங்க வந்து சர்வே பண்ணுவாங்க, அங்க பார்ப்பாங்க, பார்த்துட்டு அக்கம் பக்கம் விசாரிச்சு பார்ப்பாங்க. ஆமா அப்படின்ட்டா என்ட்ரியை கிரியேட் பண்ணிட்டு போயிட்டு மேனுவல் பட்டான்னு சொல்லிட்டு அப்போ கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போதான் நமக்கு எல்லாமே ஆன்லைன் பட்டா ஆயிடுச்சு. ஆன்லைன் பட்டாங்கிறனால இப்போ மோஸ்ட்லி அந்த இஷ்யூஸ் வரதில்லை. பட் மேனுவல் பட்டா இருக்கிற சமயத்தில் இப்போ சென்னை இந்த மாதிரி ஜூரிஸ்டிக்ஷனில் நமக்கு ஆன்லைன் பட்டா, பட் இன்னுமே வில்லேஜ் சைட்லலாம் மேனுவல் பட்டா இருக்குது. ஸோ மேனுவல் பட்டாங்கிறப்போ இந்த இஷ்யூஸ் இருக்குது. அதனால தான் ஆன்லைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆன்லைன் பட்டாவோ இல்லை மேனுவல் பட்டாவோ ஒரு விஷயம் பொறுத்த வரைக்கும் இப்போ நடக்கிற 90% சிவில் டிஸ்பியூட்டு அந்த பட்டாவை பேஸ் பண்ணி தான் நடக்குது. ஒரு இடத்துக்கு பட்டா இல்ல பத்திரம் எது முக்கியம்? இது சம்பந்தமா ஏதாவது ஒரு கேஸ் நடந்திருக்கா? கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி நிறைய ஜட்மெண்ட்ஸுமே வந்திருக்கு. நான் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸே சொல்கிறேன். பட்டா இஸ் நாட் எ டைட்டில் டீட்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட்டாங்கிறது ஒரு சொத்தோட உரிமையாளர் ஆவணம் கிடையாது, உரிமை ஆவணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா விஷயமே பட்டாங்கிறது நாம் அங்கே அனுபவத்தில் இருக்கோம், பொசிஷனில் இருக்கோம், அதுக்கான டாக்குமெண்ட் அப்படிங்கிறது தான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் நமக்கு கொடுக்குறதுன்றது தெரியும். ஸோ அதிலே தெளிவாக சொல்லிட்டாங்க, நான் அங்கே இருக்கிறது அனுபவத்தில் இருக்கிறது, அது என்னுடைய உரிமை டாக்குமெண்ட் கிடையாது. உரிமைங்கிறது என்னன்னா ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் கொடுக்குறது. நான் போய் என்னுடைய உரிமையை நான் ரெஜிஸ்டர்ட் பண்ணி, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மேரேஜ் எடுத்துக்கோங்க. மேரேஜ் நம்ம பண்ணுறோம், ஜென்ரலாக பண்ணுறோங்கிறத விட ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் போய் அங்கே எனக்கும் எக்ஸுங்கிறவங்களுக்கும் ஒய்ங்கிறவங்களுக்கும் ரெஜிஸ்டர்ட் பண்ணனா இவங்க தான் என்னுடைய லீகலான ஒய்ஃப் அப்படிங்கிறத நம்ம அங்கே சொல்லணுன்றதுக்காகவே அமௌண்ட்டை கட்டி ரெஜிஸ்டர் பண்ணுறோம். அதே ஒரு விஷயந்தான் பட்டாக்கும் பத்திரத்துக்கும் என்னென்னா நம்ம ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் போயிட்டு அதுக்கான எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்கோ, நம்ம கைட்லைன் வேல்யூ எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து 9% கால்குலேட் பண்ணி, ஸோ நம்ம அது அந்த அமௌண்ட்டை நம்ம கட்டி எல்லாமே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி நமக்கான அமௌண்ட்டை ப்ராப்பராக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். அப்படிங்கிறப்போ அதுதான் நம்மளுடைய டைட்டில் டீட். அதிலே பேர் வந்துருச்சு டைட்டில் டீட். ஓகேங்களா? அது என்ன டைட்டில், சேல் டீடா, ரிலீஸ் டீடா, அது என்னவா வேணாலுமே இருக்கா, கிஃப்ட் டீடா அப்படிங்கிறது. பட் அது என்ன டீடா இருந்தாலுமே பத்திரம் தான் அட் லாஸ்ட் செல்லும், பட்டா செல்லாது. சப்போஸ் அதுலேயுமே அதுதான் கேஸ் டிஃபர் ஆகும். சப்போஸ் பட்டா வந்து நிறைய ஃபோர்ஜ்டாக இருக்குது, இல்லை பத்திரம் ஃபோர்ஜ்டாக இருக்குது அப்படிங்கிறப்போ பட்டாவும் பத்திரத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்து தான் சொல்ல முடியும். ஏன்னா அதனுடைய தன்மைக்கு தான் நம்ம அதை சொல்ல முடியுமே தவிர இதுதாங்கிறது ஜென்ரலாக ஒரு விஷயத்த சொல்லவே முடியாது. அப்போ பட்டா முக்கியமா பத்திரம் முக்கியமா அப்படின்னா அந்த 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 வழக்கோட தன்மையை பொறுத்து பட் மேஜராக பத்திரம் தான். பட்டா இருக்கிற இடத்துல பத்திரத்தை கொண்டு வந்து வச்சோன்னா வெயிட்டேஜ் பொறுத்த வரைக்கும் பட்டாக்கு கம்மியாக தான் இருக்கும், பத்திரத்துக்கு அதிகமாக தான் இருக்கும். அப்போ எல்லாருமே கண்டிப்பான முறையில் பத்திரம் பதிஞ்சே ஆகணும். பட்டா இல்லைனாலுமே பத்திரம் கன்ஃபார்ம் 100% பத்திரம் பதிய முடியும்னா பணம் கட்ட முடியாது. அதாவது என்னென்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக 17 ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் 100 ருபீஸ்க்கு மேலே போகிறத பதிஞ்சு ஆகணும்னு சொல்கிறாங்க. பட் நீ பதிஞ்சே ஆகணும்னு சொல்ல கிடையாது. அதுதான் இப்போ நிறைய பிரச்சனையாகவும் வந்து நிற்குது. நம்ம பதியலாம், பதியாமலும் போகலாம். பட் பதிஞ்சோன்னா நமக்கு சேஃப்டி. பதியல அப்படின்னா அடுத்தவங்க அதை ஈஸியாக கிளைம் பண்ணிட்டு போகிறதுக்கு நாம் கொடுக்குற ஒரு பாயிண்ட், அவ்வளோதானே தவிர அதை பதியறதும் பதியாததும் நம்மளோட விருப்பம். நமக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா அப்போது வாங்குறவங்க நம்ம செலவு பண்ணி பதிஞ்சிட்டோன்னா அது ரொம்ப நமக்கு நல்லதாக இருக்கும். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. பத்திரம் பதிகிறது, பட்டா வாங்குறேன்னு சொன்னீங்க. இப்போ நான் வந்து ஒரு இடம் வாங்கி பத்திரம் பதிய போகிறேன், இல்லை சர்வேயர் கூப்பிட்டு அளக்க போகிறேன் அப்படின்னாலும், இல்லை பட்டா மாற்ற போகிறேன் அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுது. அப்போ அந்த கரப்ஷன் இல்லாமல் காசு எதுவுமே லஞ்சம் எதுவுமே கொடுக்காம பட்டா மாற்றுறதோ இல்லை பத்திரம் பதிகிறதோ இது பண்ண முடியுமா? ஒருவேளை லஞ்சம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது நம்ம?